அவன் ஏழையா இருக்கட்டும், பணக்காரா இருக்கட்டும், தரிக்குறவரா இருக்கட்டும், எங்க ஜாதிகளா இருக்கட்டும், ஜாதி மதம் இல்லாத ஒரு வார்த்தை என்னன்னா குழந்தை இல்லாததுதான். அது வந்து அனுபவிச்சாதான் தெரியும். ஏன்னா நானும் ஒவ்வொரு வருஷமும் நான் ஏங்குறேன். எனக்கு இன்னைக்கு பிள்ளை நிற்குமா, நாளைக்கு நிற்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நான் ஒரு நாள் என்ன பண்ணேன், நான் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போனேன். அந்த இது மன கிளேசமா உங்ககிட்ட வந்திருக்கப்பா. நான் குடிச்சு வெறிக்கல, நான் போதையில இல்லப்பா, நான் உண்மையா நான் அழறப்பா. என் கஷ்டத்தை நீங்க பாக்குறீங்க ஆண்டவரே. அப்பா, நீங்க எனக்கு ஒரு ஆண் பிள்ளைய கொடுத்தீங்கன்னா அந்த பிள்ளைய நான் வளர்த்துட்டு பால் மறந்த உடனே நான் உங்க ஆலயத்துல உங்க ஊழியம் செய்வேன். அவனை விடுறேன்ப்பா. என்ன நினைச்சுக்கோங்கப்பா. எத்தனையோ பேருக்கு நீங்க அதிசயம் செய்யறீங்க நாங்க கேள்விப்பட்டிருக்கோம்ப்பா. நான் நம்பி வந்திருக்க இந்த ஆலயத்துல கால் வச்சிருக்கேன். என்னை கைவிட்டாதீங்கப்பா, என்னை கைவிட்டாதீங்கப்பா. அந்த குழந்தை எனக்கு கூட வேணாம், நான் உனக்கே கொடுக்குறேன். ஆனா நான் பிள்ளைத்தாச்சி ஆகணும்னு எனக்கு ஆசையா இருக்குப்பா. நான் உனக்கே கொடுத்துறேன். என் பிள்ளைய என் வயிற்றுல சுமக்கிற பாக்கிட்ட மட்டும் எனக்கு கொடுங்கப்பா. அங்க ஒருத்தர் ஏறின்னு அந்த ஆலயத்துல ஒரு ஃபாதர் இருக்காரு. அவர் வந்து பாக்குறாரு. நான் அப்ப வரேன். நான் கடவுள்கிட்ட கேட்ட மாதிரியே எனக்கு ஆண் குழந்தைதான் பிறக்கணும்னு சொல்லி நான் ஒரு வார்த்தை சொன்னேன். என் குழந்தைய நான் கடவுள்கிட்டே விட்டுறேன்னு சொல்லி என் குழந்தைய நான் கொஞ்ச நாளா வளர்த்து பால் மறந்த உடனே நான் சொன்ன மாதிரியே அவங்க தேவனுடைய ஆலயத்துல விட போறேன். அதை உங்ககிட்ட நான் சொல்றேன். உன்னை துதிக்கிறேன் அப்பா, உனக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. நான் இங்க வந்து பொருத்தனை பண்ணேன். என் பிள்ளை பொருத்தனை பண்ணேன். கடவுளுடைய ஆலயத்துல வந்து வேண்டுனேன். எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தா அவனை நான் பெருசா ஆகுற வரைக்கும் அவன் முட்டி தெரிஞ்ச உடனே பால் மறந்த உடனே நான் ஆலயத்துல கொடுக்குறேன்னு சொல்லி நான் கொடுத்த வார்த்தையை நான் நிறைவேற்ற போறேன். என் பிள்ளையை நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு எனக்கு மனசு வரல. ஏன்னா எனக்கு கடவுள் கொடுத்தாரு. ஆலயத்துல ஊழியர் செய்யறதுக்காக இந்த ஏழி தாத்தா கிட்ட நான் நீங்க பாத்துக்கோங்க ஐயா.